ஏமாளி மாதிரி வாழறத நிறுத்த 5 வழிகள். நீங்க சதுரங்க வேட்டை படம் பார்த்திருக்கீங்களா? நம்ம ஹீரோ மக்களை ஃபோர்ஸ் பண்ணிலாம் ஏமாத்தவே மாட்டாரு. நம்ம ஆசையை தூண்டி விடுவாரு. ஒரு வருஷத்துல BMW வாங்கிடுவீங்க. இந்த ஸ்கீம்ல நீங்க சேர்ந்தா மட்டும்தான் உங்களால பணக்காரனா ஆக முடியும். இந்த மாதிரி அவர் விற்கிற ப்ராடக்ட்ஸ் பொய்யா இருந்தாலும் அவர் கொடுக்குற நம்பிக்கை என்னவோ நம்மள கவுத்துரும். இந்த மாதிரி பொருளை வித்து பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் இல்லாம இந்த ஏமாத்து வேலையை நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம எமோஷன்ஸ் கூடயும் பண்றாங்க. இந்த உண்மை தெரியாம நம்ம தினந்தோறும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எமோஷ்னலி ஏமாந்துட்டு தான் இருக்கோம். ஏமாலியா இருக்கவே இருக்காதீங்க. இந்த வீடியோக்கு நான் வெறும் புக்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணல. என்னோட பர்சனலான லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் என்னை சுற்றி இருக்கிறவங்களோட பிஹேவியரை அப்சர்வ் பண்ணதுலேருந்தும் நிறைய ஆழமான விஷயங்களை நோட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ண போகிறேன். நம்ம எப்படி மற்றவங்களோட ஏமாத்து வேலைக்கோ மேனிப்புலேஷனுக்கோ ஆளாகாமல் பாசிட்டிவாக ஒரு அவேர்னஸோடு இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய ஆழமான உங்களுக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்களை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வாரந்தோறும் உங்களை வந்து சேரும். இப்போல்லாம் ஏமாத்துறவங்க இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி கண்ணை உருட்டிட்டு கையை பிசைஞ்சிட்டு சத்தமாக பேசிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறதே கிடையாது. ரொம்ப சைலண்ட்டாக நம்ம தேவை என்ன அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிட்டே இருக்காங்க. சில பேருக்கு பணம் தேவையாக இருக்கலாம், சில பேருக்கு மற்றவங்களோட பாராட்டு தேவையாக இருக்கலாம், ஒரு சிலர் அன்புக்காக ரொம்பவே ஏங்குவாங்க. இந்த மாதிரி ஒருத்தரோட தேவையும் இது எனக்கு சீக்கிரமே கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற டெஸ்பரேஷனும் தான் இந்த ஏமாத்துபவர்களுக்கு பலம். நம்ம ஒரு விஷயத்த நினச்சிட்டே இருக்கோம், அது மேலே ரொம்ப அட்டாச்சாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால கிளியராகவே யோசிக்கவே முடியாது. இது நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நம்ம மனசு ரொம்ப அவசரப்படுதுல. இந்த அட்டாச்மெண்ட்டையும் இந்த அவசரத்தையும் தான் ஏமாத்துறவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இந்த ஸ்கீம்ல நீங்க இப்பவே ஜாயின் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த மாதிரி சொல்லும்போது இதை விட்டா நமக்கு சான்ஸே கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நம்ம பயப்பட ஸ்டார்ட் பண்றோம். இந்த பயம் தான் நம்மள நிறைய விஷயத்துல ஏமாற வைக்குது. நான் இதை பண்ண முடியாதுன்னு சொன்னா அவங்க என்னை விட்டு போயிடுவாங்க, நான் அவங்களை எதிர்கேள்வி கேட்டா என்கிட்ட அவங்க கோவப்படுவாங்க. இந்த மாதிரியான பயங்களை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம் தெரியுமா? முதல்ல நம்ம ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நம்மளை பத்தி நம்ம ஓவரா பேச பேச இந்த ஏமாத்துறவங்க நம்ம பேசுறதையே ட்விஸ்ட் பண்ணி நம்மளையே பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்ததா இந்த பயத்தினாலையும் நம்ம உறவை பாதுகாக்கணும் அப்படிங்கிற பதட்டத்தினாலையும் மற்றவங்க நம்மளை அவமானப்படுத்துறது, நம்ம உணர்ச்சிகளோட விளையாடுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஏத்துக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த பயத்தையும் இந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்றதையும் வச்சுதான் ஏமாத்துறவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்மளை ஏமாத்துறவங்க நம்ம கிட்ட எந்த மாதிரி டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் தரப்போறேன். உங்ககிட்ட நோட் புக் இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் விஷயம் கில்ட் ட்ரிப், நம்மளை கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறது. அடுத்ததா மேக் யூ ஃபீல் லெஸ், நம்மளோட வீக்னஸையும் நம்ம கிட்ட இல்லாத விஷயங்களையும் சுத்தி காமிச்சு அதை அவங்க தான் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளையே ஃபீல் பண்ண வைப்பாங்க. மூணாவதா கேஸ் லைட்டிங், நம்ம தான் அவங்கள தப்பா நினைக்கிறோம், நம்ம தான் நடக்கிற எல்லாத்தையும் தப்பாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சிருவாங்க. இந்த மாதிரி இன்னும் எந்த வழிகளெல்லாம் இந்த ஏமாத்துறவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, வேலை பளு இருக்குது, ரிலேஷன்ஷிப்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதனால தன்னம்பிக்கை இல்லாமல் நெகட்டிவ் தாட்ஸ் உங்களை நிறைய சுற்றி இருக்குது. ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கல, கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ஒரு வேலையை செய்ய முடியல, அதுக்கான மோட்டிவேஷனும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா என்னோட ப்ரைவேட் கன்சல்டேஷன் செஷன்ஸில் லைஃப் ரீசெட் ஃபார்முலா அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் உங்கள் மைண்டை உங்களுக்கு சாதகமாக்கிக்கலாம் அப்படின்னும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, பயம், பதட்டம் இந்த சூழல்லேருந்து வெளியே வந்து எப்படி நீங்கள் மன அமைதி, நிம்மதி, அன்பு மற்றும் வெற்றியை ஈர்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. இதை பற்றி மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கிற மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுறது மூலமாக உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸில், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், உங்கள் ஹாப்பினஸில் 80-90% இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயம் பார்க்க முடியும். ஏமாத்துறவங்களோட டாக்டிக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? அடுத்ததான் நான் சொல்ல போகிறது லவ் பாம்பிங். நமக்கு அதீத லவ் கொடுப்பாங்க, நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. இது மூலமாக தான் நம்மளை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்க நினைப்பாங்க. நாலாவதா சைலண்ட் ட்ரீட்மெண்ட். அவங்க நினச்சதை நம்ம பண்ணலனா, அவங்களுக்கு வேண்டியது கிடைக்கலனா நம்மக்கிட்ட அவங்க பேசாமலே இருப்பாங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ நாள் ஆனாலும் பேசாமலே இருப்பாங்க.
இதனாலே நமக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் உண்டாகும். இந்த மாதிரி எமோஷ்னலாக நம்ம ஏமாற்றப்படுறத எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? முதல்ல நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏமாற்றப்படுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம முட்டாள் கிடையாது. நம்ம எமோஷ்னலி இன்னும் கிளியராக இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். ஒருத்தங்க கிட்ட பழகும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு கவனிச்சாலே இந்த ஏமாத்துபவர்களோட நோக்கம் நமக்கு கிளியராக புரிஞ்சிடும். நம்மள பயமுறுத்துறாங்களா, இல்லை நான் உனக்கு இவ்வளோ பண்ணேனே, நீ எனக்கு இது கூட பண்ண மாட்டியா, நீ அவ்வளோ செல்ஃபிஷா அப்படின்னு நம்மளை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்களா அப்படின்னு நம்ம கொஞ்சம் கிளியராக கவனிக்கணும். ஒருத்தங்கனால நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறோம், நம்ம மேலேயே நம்மளை சந்தேகப்பட வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ரெண்டாவதா அவேர்னஸ். அதாவது ரியாலிட்டி என்ன, நம்ம உள்ளுணர்வு நம்மக்கிட்ட என்ன சொல்லுது அப்படிங்கிறத கொஞ்சம் காமாக யோசிங்க. நம்ம கடந்த கால வழிகளை லெட் கோ பண்ணிட்டு நம்ம மைண்டை தெளிவாக யோசிக்கிற நிலையில் வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு செல்ஃப் அவேர்னஸோட நம்ம உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மனநிலையை பத்திரமா பார்த்துக்கிறது நம்மளோட கடமை. நம்ம மனசு தெளிவில்லாத போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்ல போகிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு என்ன தோண்டிகிட்டே இருக்குன்னா, நம்மளை தனியாக விட்டுருவாங்களோ, அவங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் உண்டாகும். அடுத்ததாக இன்னொருத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிகிட்டே இருந்து அவங்கள மாதிரியே நம்மளும் ஆகணும் அப்படின்னு யோசிப்போம். பேசிக்லி பொறாமை. இந்த பொறாமை நமக்குள்ளே இருக்கும்போது நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் அது நமக்கு தெரியாது, நம்ம மைண்டையும் தெளிவாக யோசிக்கவே வைக்காது. ஸோ நம்ம மைண்டை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம ஸ்கின் கேர் பண்ணிக்கிறோம், நம்ம வெயிட்டை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு நிறையவே விஷயங்கள் பண்ணுறோம். இதெல்லாம் தாண்டி நம்ம சரியாக புரிஞ்சு நம்மளோட ஆக்சுவல் தேவை என்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருந்தாலே யாரும் நம்மளை எமோஷ்னலாக அவ்வளோ சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது. நம்மளை சுற்றி எவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இந்த விஷயத்த பார்க்குறோம். நீ இதை பண்ணாதான் நான் உன் கூட இருப்பேன். ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கலைன்னா கூட நம்மளை துன்புறுத்துவாங்க, நம்ம கூட பேசாமலே இருப்பாங்க. அடுத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி நீ இப்போ இதை பண்ணலைன்னா அவங்கள மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. நம்மளால் சில விஷயங்களை பண்ண முடியாதுன்னு நம்மளே நம்மளை நம்ப வைப்பாங்க. நம்ம கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை வச்சு நம்மளை பயமுறுத்துவாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு, நம்ம ரேஷ்னலாக திங்க் பண்ண கற்றுக்கணும். அதாவது ரியாலிட்டி என்ன, இப்போ நம்ம என்ன பண்ணால் நம்ம ஃப்யூச்சருக்கு நல்லது. ஒருத்தங்க நம்மக்கிட்ட ஒன்று சொல்கிறாங்கன்னா அது நிஜமாவே நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறாங்களா, இல்லை அவங்களோட பெனிஃபிட்ஸ்க்காக இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுமையாக யோசிக்க கற்றுக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற மைண்ட் செட்ஸையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் விஷயம், நீங்கள் ரொம்ப கைண்டான ஆளுனா கைண்டாக இருங்க, ஆனால் தெளிவாகவும் இருங்க. ரெண்டாவதா, நம்ம ஒருத்தவங்க கூட இருக்கும்போது அவங்க பண்ணுற விஷயங்கள் நமக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலைன்னா அதை அப்படியே இக்னோர் பண்ணாமல் நம்ம மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. மூணாவதா, நம்மளை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. நாலாவது, நம்ம நோ சொன்னதுனாலையும் நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணுறதுனாலையும் ஒரு உறவு பிரேக் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த உறவில் அன்பை விட கண்ட்ரோல் தான் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டாபிக் ரிலேட்டடாக நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். நிறைய ஆழமான விஷயங்களை அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.